ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் என் காலை வணக்கம். காலையில் எழுந்திரிச்ச உடனே மறுபடியும் அதே தான். விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி காலையில் சும்மா எட்டி பார்ப்பேன், மழை வர்ற மாதிரி இருக்கா இல்லையான்னு எல்லாம். ஸோ அப்படியே பார்த்து வந்தேன், பல்லெல்லாம் வளர்க்குனேன். அதுக்கப்புறம் காலையில் பூரி சாப்பிட்ணுன்னு தோணிடுச்சு. அதுக்கு தான் மாவெல்லாம் பிசைஞ்சிட்டு இருக்கேன். நல்லா பிசைக்கணும் பூரிக்கு. அதுக்கு பாருங்கள், மிக்சரில் பண்ணி நல்லா பிசைச்சு. என் தமிழ் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் தப்பு இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சொல்லி கொடுங்க. எண்ணெயில் நல்லா சூடாக எண்ணெயில் சூடு வந்த உடனே கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு இது போட்டால் நல்லா பொங்கி வரும். காலையில் சூடாக பூரியும் ஆலு கறி சாப்பிட்டு அது கூட ஒரு பிளாக் டீ குடித்தேன். மத்தியானம் ஆயிடுச்சு. ரைஸு, அப்பளம். எனக்கு அப்பளம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் காலையில் கறி தான், அதே கறி தான் ஊற்றி சாப்பிட்டேன் லன்ச்சு. பாருங்கள், எங்கள் வீட்டில் ரெட் ரைஸ் தான் நாங்கள் சாப்பிடுவோம். லன்ச் நாங்கள் மலையாளிஸு, ஆனால் ரெட் ரைஸ் தான் எங்கள் வீட்டில் ரொம்ப செய்யும். எனக்கு அந்த ரைஸ் பிடிக்கும். அதுக்கப்புறம் அச்சார் இருந்து எனக்கு ஊறுகாய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்ட எல்லா பாத்திரையும் கழுவி வச்சு சிங்கெல்லாம் கழுவி நீட்டாக துடைச்சிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இங்கே ஒரு தட்டு விட்டுட்டேன்னு. மறுபடியும் அந்த தட்டை எடுத்து மறுபடியும் கழுவி அந்த ஒரு தட்டு மட்டும்தான் பாக்கி வந்துச்சு. நல்லா மறுபடியும் சோப்பெல்லாம் போட்டு கழுவி எல்லா பாத்திரம் கழுவி கடைசிக்கு ஒரு பாத்திரம் வந்தால் ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அந்த பாத்திரம்லாம் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆகிடுச்சு இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளேயே. அதுக்கப்புறம் சா குடிக்கணும் போல் இருந்துச்சு. பால் கடையிலேருந்து வாங்கின்னு வந்து பால் அப்படி போட்டு பால் அப்படியே நான் கொஞ்சம் அந்த கவரில் கழுவி தான் பாலெல்லாம் போட்டு இது ஸ்டவ்வில் இண்டக்ஷனில் வச்சிட்ருக்கேன். ஆன் பண்ணி இண்டக்ஷன் எதுக்கு வைக்கிறேன்னா சீக்கிரமாக ஆகிடும். டீ எல்லாம் ரொம்ப நிமிஷத்தில் ஆகிடும். அதுக்கப்புறம் டீ தூள் எல்லாம் போட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு டீ தூள் சர்க்கரை நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து எனக்கு டீ எப்படி இருக்கணும்னா நிறைய திக்காக இருக்கணும். அந்த ஸ்வீட் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அது ரொம்ப இதாக இருக்கணும். எனக்கு அப்படி தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து என் கிளாஸுக்குள்ளே ஊற்றிக்கினேன். அப்படியே குடித்து கொஞ்சம் நேரம் டிவி பார்த்து அதுக்கப்புறம் குளிக்க போனேன். குளித்து வந்த உடனே அலோவேரா ஜெல் மூஞ்சிக்கு போடுறேன். ஃபேஸுக்கு அலோவேரா ஜெல் தான். அதுக்கப்புறம் கைக்கு இந்த வேஸ்லின் போடுறேன். லிப்ஸுக்கு வேஸ்லின். நான் நிறைய ப்ராடக்ட்ஸ்